அவர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, இரு மாவட்ட ஆட்சித்தலைவர்களே, அலுவலர்களே, நலத்திட்டத்தை பார்த்து மிகவும் பயன்பெறவும் வந்திருக்கின்ற பெருமக்களே, ஆணைமித்தவர்கள் மேல் ஈடுபாடு உள்ளவர்களாக நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்து குவிந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களே, அறிவு நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். பெரம்பலூரில் பெரியார் அறிஞர் ஆணைமித்தவர்களுடைய 3 ஆண்டு விழாவை அரசே நடத்துகிறது என்பது மிகவும் புகழ்மிக்க ஒன்று. ஆணைமித்தவர்களுடைய நூல்களை எல்லாம் நாட்டுடைமையாக்கி ஒரு வாரத்திற்கு முன்னால் தான் முதலமைச்சர் அவர்கள் குடும்பத்தினருக்கு பரிவுத் தொகை வழங்கினார்கள். நூல்களை நாட்டுடைமையாக்கியதோடு இப்பொழுது அரசு சார்பிலேயே ஒரு விழாவை நடத்தியிருக்கின்றார்கள் பெரம்பலூரில். இந்த பெரம்பலூரில் தான் ஆணைமித்து அவர்கள் சட்டத்தை எரித்து 1.5 ஆண்டு காலம் சிறை சென்றார். அவர் சிறை சென்ற மறுநாள் எடுக்கப்பட்ட புகைப்படத்தில் இருக்கின்றார். அவருடைய மகள் தமிழ்ச்செல்வி இங்கே வேலையில் இருக்கிறார். மகன் பன்னீர்செல்வம் இந்த வேலையில் இருக்கின்றார். அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். இந்த பெரம்பலூரிலாம் பேச்சுரிமை போராட்டம் என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தியது என்ற செய்தியை ஆணைமித்தவர்கள் மட்டும்தான் சொல்வார். அருகில் இருக்கிற நாரணமங்கலத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட பொழுது திருச்சி வானமாமலை என்பவர் தான் அந்த ஒடுக்குமுறை சட்டத்தை மீறி முதன்முறையாக பேசினார். பேசியதனாலே 3 மாத சிறை தண்டனை பெற்றார். அவர் பெயர் திருச்சி வானமாமலை. இப்படிப்பட்ட அரிய செய்திகளை எல்லாம் சொல்லுகின்ற ஒரு வரலாற்று அறிஞராக இருந்தவர் தான் ஆணைமுத்தவர்கள். அந்த ஆணைமுத்தவர்கள் தான் பெரியாரை நிலைப்படுத்தினார். ஒரு தத்துவவாதியாக, கோட்பாட்டாளராக பெரியார் சிந்தனைகள் என்ற நூலின் வாயிலாக பெரியார் சிந்தனைகள் என்ற ஒரு பெருந்தொகுப்பை வள்ளுவருக்கு பிறகு யாருக்குமே அப்படி ஒரு சிந்தனை தொகுப்பு வராத நிலையிலே பெரியாருக்காக உருவாக்கி காட்டியவர். இந்த பெரம்பலூருடைய கால்நிலை பதித்து உழவிக் கொண்டிருந்த 40 கிலோ எடை மட்டுமே உள்ள பெரியாரியல் அறிஞர் ஆணைமுத்து அவர்கள் அந்த பெரியாரியல் சிந்தனைகள் என்பதை 1/7/1974 ஆண்டு வெளியிட்டவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதனுடைய விரிவாக்க பதிப்பு 20 தொகுதியாக வந்த பொழுது சென்னை மாநகரிலே அதையும் வெளியிட்டவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். ஆணைமுத்து அவர்கள் மேல் கொண்ட மதிப்பின் காரணமாக அவருடைய மகன் வெற்றி, வீரமணி இருவருடைய திருமணத்தையும், எந்த ஒரு திருமணமாக இருந்தாலும் நான் மாடிக்கு வரமாட்டேன் என்பார். மின்தூக்கி இருந்தால் கூட யோசிப்பார். ஆனால் மின்தூக்கியும் இல்லாத மாடிக்கு ஏறி 2 பேருடைய தோளிலே கையை போட்டுக் கொண்டு வந்து அந்த வெற்றியின் திருமணத்தை, வீரமணியின் திருமணத்தை நடத்தி வைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அப்படிப்பட்ட அந்த கலைஞர் அவர்கள் தான் 1996 ஆண்டு பெரியார் விருது உங்களுக்கு வழங்கப்படுகிறது என்று ஆணைமுத்துக்கு அறிவித்தார். ஆனால் ஆணைமுத்து சொன்னார், பெரியாருக்கு என்னை விட அதிகமாக பணியாற்றியவர் திருவாரூர் தங்கராசு, அவருக்கு கொடுங்கள் என்றார். தனக்கு வழங்கப்பட்ட பெரியார் விருதை கூட மறுத்தவர் தான் ஆணைமுத்து. இந்த பெரம்பலூரிலே உலவியவர். அதை அவர் வெளிப்படுத்திக் கொண்டதும் இல்லை, வியந்ததும் இல்லை. ஆனால் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆணைமுத்தவர்கள் மேல் உள்ள மதிப்பிற்கு அடையாள பல நிகழ்ச்சிகள். காரணம், ஆணைமுத்தவர்கள் தான் இந்தியா முழுமைக்கும் பிற்படுத்தப்பட்டோருக்கான 27 விழுக்காடு என்ற ஒதுக்கீடு பெறுவதற்கு முழுவதற்கு காரணமாக இருந்தவர். மண்டல் குழு உருவாவதற்கு காரணம் ஆணைமுத்து. மண்டல் குழு அறிக்கை நாடாளுமன்றத்தில் வைக்கப்படுவதற்கு காரணம் ஆணைமுத்து. மண்டல் குழு அறிக்கையை நிறைவேற்றி ஆட்சி இழந்த விபிசி 27 விழுக்காட்டு ஒதுக்கீட்டை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இந்தியா முழுவதும் வழங்குவதற்கு காரணமானவர் ஆணைமுத்து அவர்கள். இந்த தமிழ்நாட்டிலே கலைஞர் அவர்கள் 31 விழுக்காடு பிற்படுத்தப்பட்டவருக்கு கொடுத்திருந்தார். அந்த 31 விழுக்காட்டை 60 விழுக்காடு ஆக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவர் ஆணைமுத்து. அப்பொழுதுதான் முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள், நாங்கள் உங்களுடைய எதிரிகள், எம்ஜிஆர் சொன்ன சொல்லி இதை இதோடு முடித்துக் கொள்கிறேன், நாங்கள் உங்களுடைய எதிரிகள், எங்களிடத்தில் நீங்கள் 60 விழுக்காடு கேட்கிறீர்களே, உங்களுடைய நண்பர் கலைஞர், அவர் கலைஞர் என்று தான் சொல்வார், எம்ஜிஆர் கருணாநிதி என்று சொல்ல மாட்டார், கலைஞர் அவர்களிடத்தில் வைத்து இந்த கோரிக்கையை நீங்கள் வெற்றி பெறவில்லை என்றார். அப்பொழுது உயர்நீதிமன்ற ஒரு தீர்ப்பு வரவில்லை, இப்பொழுது வந்திருக்கிறது. அதனால்தான் எங்கள் நண்பர் ஆட்சியில் இருந்தால் நாங்கள் கேட்காமலே கொடுத்திருப்பார், உங்களிடம் நாங்கள் கேட்டு வந்திருக்கிறோம் என்றார். அப்பொழுது எம்ஜிஆர் வழங்கியதுதான் இன்றைக்கு எல்லாரும் பயன்பெறுகின்ற பிற்படுத்தப்பட்டோருக்கான 50 விழுக்காடு ஒதுக்கீடு. அந்த நன்றி உணர்வுக்கு அடிப்படையாகத்தான் இங்கே
ஆணைமுத்து அவர்களுடைய படம் திறக்கப்பட்டிருக்கிறது, மலர் வணக்கம் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது, அரசு விழா நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆணைமுத்து அவர்கள் எழுதிய நூல்கள் 20 லட்சம் பதிவுத்தொகை கொடுத்து ஏற்றுக்கொண்டது நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசு. அந்த ஆணையத்தினுடைய பெயர்த்தி ஆசிரியருடைய திருமணம் 6 மாதத்துக்கு முன்னால் நடந்த பொழுது தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சிறப்பித்தவர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு எந்த ஆணைமுத்து மார்க்சியம், பெரியாரியம், அம்பேத்கரியம் என்ற மூன்று நினைப்பில் தான் தமிழ்நாட்டில் விடுவிருக்கிறது என்று சொன்னாரோ, அந்த மூன்று நினைப்பிற்காக 1 மாதத்திற்கு முன்னால் 2 மாதத்திற்கு முன்னால் சென்னையிலே அறிவு திருவிழா என்ற ஒன்றை 9 நாள் நடத்தி 2 நாள் பெரும் கருத்தரங்கம் நடத்தி ஆணையத்தினுடைய கனவை கருத்தரங்கத்தின் மூலம், புத்தக திருவிழாவின் மூலம் நிகழ்த்தி காட்டிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இங்கே வந்திருக்கிறார். ஆணையத்தினுடைய கருத்திற்கு ஒரு வடிவம் கொடுக்கின்ற ஒரு நாளைய தமிழகத்தின் நம்பிக்கையாக வந்திருக்கிறவர் நம்முடைய துணை முதல்வர் அவர்கள். அவர் வழங்குகின்ற நலத்திட்டத்துக்கு நாம் நன்றி சொல்வோம். ஆணையத்திற்கு அரசு சார்புகளை விழா எடுத்துக்கின்ற அதற்காக நன்றி சொல்வோம். நம்முடைய நன்றியை இந்த ஆட்சி மறுபடியும் தொடர்வதற்கான ஒரு நம்பிக்கையாக நிறைவேற்றி காட்டுவோம். நன்றி.